பவுல் பாக்ஸ் வேக்சின் இன்ஜெக்ஷன் எப்படி போடணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு வேக்சின் எப்படி போடணும்னு லைனா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில வந்து இது 45வது நாள்லேருந்து 50வது நாளுக்குள்ள அம்மை நோய்க்கு போடக்கூடிய பவுல் பாக்ஸ் வேக்சின். மத்த வேக்சின் மாரி தான் மிக்ஸிங் எல்லாமே. ஆனா மத்த வேக்சின்லாம் வந்து கண்ணுல குடுப்போம். இந்த வேக்சின் வந்துட்டு இன்ஜெக்ஷனா போடணும். இது வந்துட்டு மத்த வேக்சின் மாரி தான் லிக்விட் ஃபார்ம்ல ஒண்ணு, பவுடர் ஃபார்ம்ல ஒண்ணு குடுப்பாங்க. கோழிகளுக்கு வந்து மத்த வேக்சின் மாரி தான் காலையிலேருந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது மெடிசினோ அந்த மாரி எதுவும் காலையிலேருந்து குடுத்துருக்க கூடாது. காலையிலேருந்து பிளெயின் வாட்டர் மட்டும் தான் குடுத்துருக்கணும். அப்புறம் வீக்கா இருக்க சிக்ஸ்க்கு வந்து நம்ம எந்த வேக்சினுமே குடுக்கக்கூடாது. நார்மலா இருக்க சிக்ஸ்க்கு மட்டும் தான் வேக்சின் போடணும். இது வந்து ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சன்செட் ஆகறதுக்கு முன்னாடி போடலாம். இல்லைன்னா காலையில நேரமா கூட போடலாம். அந்த வெயில் டைம்ல வந்து இத போடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப குளிரா இருக்கிற டைம்லயும் இந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடாது. மிக்ஸ் பண்றது எல்லாம் ஒரு மாரி தான். ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத கொஞ்சமா எடுத்து, அதுக்கப்புறம் இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறத இன்ஜெக்ட் பண்ணி, இந்த நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத முழுசா எடுத்து, அத வந்துட்டு இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத குடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத கொஞ்சமா எடுத்து, அதுக்கப்புறம் அத அப்படியே அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற பாட்டில்ல இன்ஜெக்ட் பண்ணி, அத நல்லா ஷேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்குல்ல, அத மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அத முழுசா இன்ஜெக்ஷன்ல எடுத்து, அத மறுபடியும் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத முழுசா இன்ஜெக்ட் பண்ணி, அத நல்லா ஷேக் பண்ணிட்டோம்னா, மிக்ஸிங் முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடலாம். வேக்சின் வாங்கும்போதே ஒரு 2 1/2 எம்எல் சிரிஞ்சு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோழிக்கும் வந்துட்டு 0.5 எம்எல் குடுக்கணும். அதனால 2 1/2 எம்எல் சிரிஞ்சில வந்து 0.5 எம்எல்ங்கிறது அளவு கரெக்ட்டா தெரியும். இன்ஜெக்ஷன்ல எடுக்கிறப்போ வந்துட்டு முழு இன்ஜெக்ஷனுமே எடுத்துருங்க. இப்ப வந்துட்டு கோழிகளுக்கு ஒரு விங்ஸ்ல அதாவது ஒரு ரெக்கையில ஒவ்வொரு கோழிக்கும் 0.5 எம்எல் அதாவது 1/2 எம்எல் குடுக்கலாம். இப்ப 2 1/2 எம்எல் சிரிஞ்சில வந்துட்டு முழுசா எடுத்தீங்க அப்படின்னா 5 கோழிகளுக்கு குடுக்கலாம். எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 45 நாள்லேருந்து 50வது நாளுக்குள்ள இருக்கிற சிக்ஸ எடுத்துட்டு, அந்த விங்ஸ வந்துட்டு அப்படியே விரிச்சு புடிச்சீங்க அப்படின்னா, அந்த விங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு மாரி இருக்கும். அந்த 2 கோட்டுக்கும் நடுவுல சின்னதா ஒரு மெல்லிசா ஒரு சத மாதிரி இருக்கும். அந்த சதையில வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி, ஒவ்வொரு கோழிக்கும் வந்துட்டு 0.5 எம்எல் அப்படிங்கிற மாரி குடுக்கணும். இது வந்துட்டு அந்த சைடுல இருக்கிற எலும்புல பற்றக்கூடாது. ஏன்னா, எலும்புல பட்டு லைட்டா புண்ணாயிருச்சு அந்த மாரி ஆயிருச்சுன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியாத மாரி அந்த ரெக்கைய இழுத்துட்டு போகும். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அத பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பபுள் மாரி வரும். இப்டி பபுள் மாரி வந்துச்சு அப்டின்னாவே, நீங்க வந்துட்டு கரெக்ட்டா இன்ஜெக்ஷன் போட்டுருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். இந்த 2க்கும் நடுவுல இருக்க அந்த சதையில தான் போடணும். அந்த 2 எலும்புலயும் முட்டாம அந்த சதையில மட்டும் போடணும். அந்த பபுள் மாரி வந்துச்சு அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னு அர்த்தம். இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 ஹவருக்கு கோழிக்கு தண்ணி, தீவனம் எதுவும் குடுக்க வேண்டாம். 1 ஹவருக்கு அப்புறம் எப்பவும் போல நார்மலான தண்ணி, நார்மலான ஃபீட் குடுக்க ஆரம்பிச்சுக்கலாம்.